Alright, so this is your sign. Welcome back to a new vlog. Baby, so very actually dude இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னாக்கா ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். பட் யாருக்கு ஸ்ட்ரைட்டிங்னாக்கா எனக்கு கிடையாது. நான் இப்போ தான் குரூப் பண்ணிட்டு இருக்கிறேன். மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி இப்போ யாருக்கு ஹேர் ஸ்ட்ரைட்டிங்னாக்கா அண்ணாக்கு தான் ஹேர் ஸ்ட்ரைட்டிங் அவர் பண்ணிட்டு இருக்காரு. சரி நான் vlog மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே வந்து vlog மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ பார்க்கலாம் அவரோட ஹேர் ஸ்டைலிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு ஹேர் ஸ்டைலிங். நான் வந்து 4-5 வாட்டி பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய ஹேர் வந்து ரொம்ப லாங்காக வரைக்கும் நான் வச்சுருக்கேன். இப்போ தான் வந்து ஒரு 6 மாதம் வேணான்னு சொல்லி ஷார்ட் ஹேர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். மறுபடியும் இப்போது ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணலாம், க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. வண்டிங்க சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறது, நான் வந்து இங்கே vlog மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நான் போய் உள்ளே உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன ஏது அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக நீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் அப்புறம் லேட்டஸ்ட் வரேன் டக்குன்னு உங்களுக்கு ரீச் ஆகும். வித்தவுட் டைம் வேஸ்டிங் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். அண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணாங்க எப்படி பண்ணணும், அந்த ஷாம்பு கண்டிஷனர் என்னென்னலாம் வாங்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி நான் உங்களுக்கு போக சொல்கிறேன். காமிக்கிறேன் என்ன பிராண்ட் அப்படின்ட்டு சொல்லி. ஸோ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். லெட்ஸ் கோ. A few minutes later. ஃபைனலி டூட் ஹேர் ஸ்ட்ரைட்டிங் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கே வந்து கெரட்டின் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் ஹேரு ப்ளஸ் வந்து அந்த க்ரீமு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அது எல்லாமே வந்து நான் vlogல காமிச்சிடுறேன். பட் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை டூட். ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணாங்க வந்து ப்ராப்பராக வந்து ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷனர் வந்து ரெண்டுமே மெயின்டைன் பண்ணணும். நான் வந்து இது வரைக்கும் ஒரு 4-5 வாட்டி ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரே பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், லாரியல் பிராண்ட் அப்படின்னு சொல்லி. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பிக்ஸ் சைடில் இந்த பக்கம் நான் இந்த பக்கம் எந்த ஷாம்பு எந்த கண்டிஷ்னர் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்ட்டு சொல்லி. அண்ட் நான் போனாலும் போவேன். இப்போ வாங்கினதுக்கு போனேனாக்கா நான் நேரில் காமிக்கிறேன். அப்படி இல்லைனாக்கா ஃபோட்டோஸ் மட்டும் காமிச்சிடுறேன். அண்ட் ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணாக்கா வந்து 3 days வந்து குளிக்கக்கூடாதுன்னா குளிக்கலாம், ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். முடியில் வந்து தண்ணி விழாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். தண்ணி பட்டுருச்சுனாக்கா ஹேர் பெண்ட் ஆயிடும். அதனால வந்து 3 days வந்து ஹேரில் வந்து தண்ணி படக்கூடாது. கரெக்டாக வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஃபேஸ் வாஷ் பண்ணால் கூட வந்து முடியில் தண்ணி படாமல் பார்த்துக்கணும். அண்ட் இப்போ தான் வந்து அவருக்கு கெரட்டின் முடிஞ்சிருக்கு. கெரட்டின் முடிஞ்ச உடனே வந்து ஒரு 30 minutes பிரேக்கு, அது காயணும் ஹெட்டில் அப்படின்னு சொல்லி. அது காஞ்சதுக்கப்புறமா ஹெட் வாஷ் பண்ணி அப்புறம் மறுபடியும் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு க்ரீம் இருக்குது அதுவும் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறது அது ஒரு 30 minutes, இது ஒரு 30 minutes, நடுவில் ஸ்ட்ரைட்டிங் பண்ணது ஒரு 20 minutes. ஆக மொத்தம் வந்து ஒரு 1 hour 1.5 hour ஆயிரும் நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணாக்கா. அண்ட் ஹேர் ஸ்ட்ரைட்டிங்கை பொறுத்தவரை வந்து நிறைய குவாலிட்டி இருக்குது, நிறைய கெரட்டின் இருக்குது. பட் வந்து பிராண்டட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து 1000 rupeesலேயும் ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, 500லேயும் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. பட் நான் பண்ண ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வந்து 4500 ரூபி தான். இப்போதைக்கு வந்து அவருக்கு இங்கே இந்த பக்கம் இல்லை, லைட்டாக தான் இருக்குது. அப்பரில் இருக்குது, பேக் சைடு இருக்குது, ஃபங்கு மாதிரி. அது எல்லாமே வந்து இப்போ பண்ணிடுவோம். ஒரு 2-3 மாதம் கழிச்சு சைட்லேயும் பண்ணணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பிஃபோர் ஸ்ட்ரைட்டிங் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் ஸ்ட்ரைட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. என்னால் அவ்வளோவா கத்தி பேச முடியல டூட், நோம்புட்டதுனால. பட் இருந்தாலும் நான் யாருக்காக vlog மேக் பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களுக்காக தான். ஸோ இந்த vlog பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் வந்து ஒரு 1 மணி நேரம் இங்கே தான் இருக்கணும் டூட். இப்போ தானே ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் போயிருக்கு. அது ஒரு 1/2 மணி நேரம், இன்னும் 1/2 மணி நேரம், ஆல்ரெடி 20 minutes தான் இருக்குது. இன்னும் வந்து 1 மணி நேரம் இங்கே தான் இருக்கணும். அது வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டிங் பண்ணணும், அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து கெரட்டின் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறமா மறுபடியும் வாஷ் பண்ணணும், ப்ளோ ட்ரை பண்ணணும். நிறைய ஃபார்மாலிட்டிஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ ஆகுது அப்படின்ட்டு சொல்லி. Stay tuned. So very
கெரட்டினும் பண்ணியாச்சு, ஹேர் வாஷும் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமா வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டிங்கும் பண்ணியாச்சு. இப்போ வந்து செகண்ட் க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கோம். அது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அது முடிஞ்ச உடனே வந்து நான் உங்களுக்கு ஃபைனல் டச் காமிக்கிறேன் எப்படி இருக்குது ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி. இன்னும் வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்குது. அது காயணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹேர் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ளோ ட்ரை பண்ணணும். இது முடிச்சுட்டு போய் அந்த ஷாம்பு கொஞ்சம் வாங்கினாக்கா நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். இல்லைனாக்கா இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஃபைனல் டச் காமிக்கிறேன் எப்படி இருக்குது ஹேர் ஸ்ட்ரைட்டிங் அப்படின்னு சொல்லி. Much later. ஃபைனலி ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எப்படி இருந்துச்சு அந்த வியூ அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்வளோதான், இப்போ வீட்டுக்கு தான் போகணும். ஸோ இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இந்த vlog எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ வெரி Yeah.